ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் எம் ரியாக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம கோழி படத்துலேருந்து தலைவர் நடிச்சிருக்க கோழி படத்துலேருந்து மோனிகா பூஜா ஹெக்டே அவங்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னு நினைக்கிறேன். அதில் மோனிகா ஏற்கனவே ப்ரோமோ ரிலீஸ் ஆகி ரொம்ப வைப்பாக இருந்துச்சு. இப்போ சாங் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாங்கோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஏற்கனவே ஒரு படத்துலேயே லோக்கியோட சாங் கொஞ்சம் யூனிக்காக தான் இருக்கும். இந்த மோனிகா சாங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. பூஜா ஹெக்டே இவர் பேரு நல்ல பேர். மஞ்சுமேல் பாய்ஸ் என்ன பேரு? சாரி, பேர் வரலையா? நிகா மோனிகா ஒரு நிமிஷம். யாரு பாடியிருக்குது யாரு? விப்லக்ஷ்மி, அனிருத் வாய்ஸ். அது இங்கே என்னங்க அனிருத் வாய்ஸ் மாதிரியே இல்லை, அனிருத்னு போட்டிருக்கு. சுப்புலக்ஷ்மி, சுப்லக்ஷினி. சாண்டி. இந்த பாட்டெலாம் வந்து அவர் அசல் கோளார் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. பூஜா ஆட்டத்தில் நான் உண்மையிலே சொல்லி ஆகணுங்க. அந்த பாட்டு என்ன பாட்டு? இப்போ ஒரு லேட்டஸ்டாக ட்ரெண்ட் ஆச்சுல, கனிமா. எவ்வளோ ரீல்ஸ் பண்ணாலும் கடைசியில் இவங்க பண்ணது மட்டும் யூனிக். அதை மேடையெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. இவங்க பண்ணது மட்டும் யூனிக். இவங்க இதுக்கு யாருனாலையும் பண்ண முடியல, அப்படி சொல்ல முடியாது. அந்த ஒரு இது மேட்ச் ஆகலை. சரி, யூனிக்காக பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்னது? பாஷா கைப்பட்டு. ஒரு நிமிஷம். பாஷா கைப்பட்டு காணாமில்லை. நல்லா இருக்கு.
இவர் டான்ஸ் க்யூட்டாக இருக்குங்க. சோபின் நல்லா ஆடுறாருங்க. இது அன்எக்ஸ்பெக்டடுங்க. இவர் இந்த அளவுக்கு ஆடுவார்னு நமக்கு தெரியாது. மேபி அவங்க மலையாளத்தில் இருக்கலாம். நல்லா ஆடுறாருங்க. ஊது ஊது. வாங்க மோனிகா. ரவீந்திராஜ் ஓகே. சூப்பர் 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 நல்லா இருக்குங்க. சூப்பர், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. எவ்வளோ நேரம் ஆக்சுவலாக எவ்வளோ நேரம் தெரியலையே. ஒரு நிமிஷம், விளம்பரம் வந்துருச்சுங்க. ஓ, ஜஸ்ட் 3 நிமிஷம் 34 செகண்டு தான் பாட்டு. ஓகே. எனக்கு என்னமோ அந்த விக்ரமில் பத்தலை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதாக இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு. நல்லா இருக்குது. அநேகமாக இவங்க என்னமோ ஹார்பர்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் அந்த டயத்தில் வந்து பூஜா இறங்கி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெப்பி நம்பர், ஒரு ஃபாஸ்ட் சாங் வந்து டே லைட்டில் எடுத்து இப்போ தான் பார்க்குறேன். பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு பார் சாங்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட் நம்பர் சாங்குன்னு சொன்னோம்னாலே ஒரு நைட் டைமில் ஒரு லைட்டிங்கில் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இது ஒரு டே லைட்டில் இந்த அளவுக்கு எடுத்திருக்குது ஃபஸ்ட் டைம். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஒரு புது முயற்சியாக இருக்குது. அவர் ஷோபின், அவர் டான்ஸ் இந்த அளவுக்கு ஆடுவார்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன அவரோட மூவிஸ் எல்லாம் நம்ம அந்தளவுக்கு பார்த்ததில்ல. பட் அவரும் ஒரு சில பர்சன்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஆடியிருக்கார். பரவாயில்ல. இன்னும் அடுத்தடுத்து அவரும் தமிழ் படம்லாம் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம விருது ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெஞ்சரமோடு அவர் பேர் ஃபுல், அவர் இப்போ நல்லா பண்ணிட்டு வர்றாரு. அதுக்கடுத்து இவரும் மலையாளத்தில் இருந்து ஒரு நல்ல ஃபைண்டாக இருப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. வழக்கம் போல் அனிருத்தோட பீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து இன்னும் எத்தனை சிங்கிள் இருக்குதுன்னு தெரில, அதெல்லாம் எப்போ வரும்னு தெரியல. ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸு. ஏற்கனவே ரொம்ப, ஏன்னா ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்குது. அமீர் கான் சார் இருக்கார், நாகார்ஜுனா சார் இருக்கார், அவர் பேர் உபேந்திரா சார் இருக்கார். லக்கி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரி ஹிட்டாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நமது வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.